லாட்ரி ரேசிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குற முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷன் போட்டுச்சுங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே வரும். ஓகே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரிசல்ட் எனக்கு கிடைக்கல. நாளைக்கு 10ஆம் தேதி 1 மணிக்கு 1:30 மணிக்கு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து 2 ரிசல்ட்டும் நாளைக்கு வர மாதிரி இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10/7/2025 கசிங் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீக்லி சாட் வச்சு நம்ம வந்து எடுத்துருக்கோம். எனக்கு தெரிஞ்சு சிங்கிள் நம்பர் ஒரு ஸ்ட்ராங்காகவே கிடச்சிருக்கு. என்னோடய வீக்லி சாட் மெத்தடில் நம்பர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காகவே கிடச்சிருக்கு. உங்கள் அனுப்பியில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? மகளே, நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளா டிஆர் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தாலும் சிங்கிள் போர்டு 12 100 நீங்கள் கொடுக்குறாங்க. ஏபிபிசிஎஸ்சி 12 1000, திருடிஜல் 12 5000, பிசி வினிங் 100, திருடிஜல் 25 10,000, பிசி வினிங் 1000, திருடிஜல் 30 14,000, பிசி வினிங் 500, சி புட் வினிங் 80 ரூபா, திருடிஜல் 60 28,000, பிசி வினிங் 1000, சி புட் வினிங் 100 கொடுக்குறாங்க. திருடிஜல் 70 32,000, பிசி வினிங் 1000, சி புட் வினிங் 50 ரூபா கொடுக்குறாங்க. ஃபோர்டிஜல் 30 90,000, ஃபோர்டிஜல் 110 4,50,000, 3 நம்பர் வினிங் ஆச்சுன்னா 10,000, பிசி வினிங் 1000, சி போர்டு வினிங் 100 கொடுக்குறாங்க. புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 80 5 91 64 99. புக்கிங் பண்ணுற மாதிரி வந்து 10 நிமிஷம் முன்னாடியே வந்து நம்பர் வச்சு ஓகேவா? ஓகே மலையாள நம்ம பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை வீக்லி சாட் வச்சு தான் நம்ம வந்து எடுக்கிறோம். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்பயும் போல ஒரு 5 days ரிசல்ட் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? 5 days ரிசல்ட் வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் தான் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 ஓகேவா? நம்ம வந்து 0-17 நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? இதுக்கு மேலே நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் மெத்தட்ஸு. நான் வந்து நிறைய மெத்தட்ஸ் நான் வந்து மேட்ச் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி அந்த நம்பர்ஸ் கொண்டு வந்திருக்கோம். கம்பல்சரி நாளைக்கு வீக்லி செட் வச்சு எடுக்கல நமக்கு ஸ்ட்ராங்காக வந்து கிடைச்ச நம்பர்ஸ் நான் மார்க் பண்ணி கொடுக்குறேன். கடைசியில் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகேவா? 0-17 வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 0-17 போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எஸ்ஐஎன்னுங்கிற ஆப்ஷனை கொடுத்து நம்ம வந்து எடுக்க போகிறோம். இது ஒரு ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 649. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து புள்ளிக்கு முதலக்கூடிய நம்பர்ஸை நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இதில் கிடைச்சது நமக்கு 4 அல்லது 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 0-17 வச்சு அடிக்கலாம். நமக்கு 4 அல்லது 2ஆம் நம்பர் கிடைச்சிருக்கு. இதில் 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 804. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 804 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 649 போட்டு அடிக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய நம்பர்ஸ் நமக்கு வந்து 7 அல்லது 4ன்னு கிடைச்சிருக்கு. 7 4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 804 வச்சு அடிக்கலாம். நமக்கு 7 4ன்னு கிடைச்சிருக்கு. இதில் 4 நம்பர் பார்த்தீங்கன்னா சி போர்ட்லேயே பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 814. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 814 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 649 போட்டு அடிக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4 அல்லது 0 தான் கிடைச்சிருக்கு. 4 0 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 814 வச்சு அடிக்கலாம். நமக்கு 4 அல்லது 0 கிடச்சிருக்கு. இதில் 0 பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டுலேயே பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 920. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 920 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 649 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதலக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 8 அல்லது 1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? நம்ம வந்து 920 வச்சுருக்கலாம். நமக்கு 8 அல்லது 1ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 1ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 114 இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 114 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 649 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1 அல்லது 3 நம்பர் தான் கிடச்சிருக்கு. 1 3 நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 114 வச்சுருக்கலாம். நமக்கு 1 அல்லது 3ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா எந்த போர்டு வரான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 5 days ரிசல்ட் வச்சிடும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 3 நாளாக வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டு பி போர்டில் பாஸ் ஆகி ஏ போர்டு இல்லை பி போர்டு. மெயினாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டுக்கும் சான்சஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏ போர்டு அல்லது சி போர்டுக்கு இந்த மாதிரி கணக்கில் தான் வர மாதிரி இருக்குது. வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே மேலே அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 days ரிசல்ட் வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டுக்கான நம்பர் எப்படி எடுக்குன்னு பார்க்கலாம். இதில் 804 நம்ம வந்து எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 804 போட்டுக்கிறோம். இதில் எஸ்ஐஎன் ஆப்ஷனை போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 619. இதில் லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய 2 நம்பர்ஸை நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்சது நமக்கு வந்து 2 அல்லது 1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம 804 வச்சு அடிக்கலாம். நமக்கு 2 அல்லது 1ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 1ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா இதில் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 814. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இது 814 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 619 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 அல்லது 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 814 வச்சு அடிக்கலாம். நமக்கு 3 2ன்னு கிடச்சிருக்கு. 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா இதுவும் பி போர்டுலேயே நமக்கு வந்து பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 920. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து
920 செகண்ட் ஆப்ஷன் 619 வச்சு அடிக்கிறேன். நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா 1 அல்லது 7. 1 7 நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர் ஓகேவா. பார்த்து நம்ம 920 வச்சு அடிக்கலாம். நமக்கு 1 அல்லது 7 நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 1 நம்பர் பார்த்தீங்கன்னா பி போர்டில் ஏ போர்டுலையும் பாஸ் ஆகிருக்கு. மெயினாக டார்கெட் பண்ணக்கூடிய நம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 804 வச்சு எடுத்தோம். 1 நம்பர் பி போர்டு நம்ம 1 நம்பரும் பி போர்டுலையும் வச்சுக்கலாம். மெயினாக பார்த்தீங்கன்னா பி போர்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லைனா ஏ போர்டுக்கு உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்து ஓகே. எனக்கு தெரிஞ்சு பி போர்டுக்கு வரலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா 1 நம்பர் இன்றைக்கி டபுள் சொல்லினா நான் வந்து எந்த போர்டுன்னு ஸ்ட்ராங்காக சொல்லியிருப்பேன். ஆனால் ஏ போர்டு பி போர்டு இந்த மெத்தட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம 114 வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம 114 செகண்ட் ஆப்ஷன் 619 போடையில் நமக்கு லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 8 அல்லது 2. 8 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர் ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம 114 வச்சு அடிக்கல நமக்கு வந்து 8 அல்லது 2 நம்பர் கிடச்சிருக்கு. இதில் ஸ்ட்ராங்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 8 நம்பர் கொஞ்சம் வரலாம் அப்படி தான் கணிப்பில் வருது. 2 நம்பரும் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக தான் இருக்குது. அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் பார்த்தீங்கன்னா 4 நம்பர் கொஞ்சம் ரிப்பீட் நம்பராக நமக்கு வந்து வருது. உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா 4 நம்பர் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா. 4 நம்பர் வந்து உங்கள் கணிப்பில் வந்தால் மட்டும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா விட்டுருங்க ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம ஆல் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா 1 அல்லது 3 நம்பர் வந்து கொடுத்துருக்கேன். இதில் 3 நம்பர் தான் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்துச்சு. ஏன்னா 1 போடுறதுனா என்னோடய கால்குலேட்டர் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 1க்கு 3 3க்கு 1ன்னு வரனால தான் நான் 2 நம்பரும் சேர்ந்த மாதிரி இருக்கிற மெத்தட்ஸை கொடுத்துருக்கேன். ஆனால் நீங்கள் வந்து ஸ்ட்ராங்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக 3 நம்பர் தான் நாளைக்கு கேமில் வர மாதிரி இருக்குது. உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், அப்படி இல்லைன்னா விட்டுருங்க ஓகேவா. நம்ம சேனல் ரொம்ப வீக்லி சார்ட் பிரகாரம் பார்க்கல நமக்கு 3 நம்பர் ரொம்ப இம்பார்ட்டண்டான நம்பர்ஸ் ஓகேவா. அடுத்தபடியாக நம்ம வந்து 8 அல்லது 2 நம்பர் வந்து எடுத்துருந்தோம். இதில் 2ல் ஒரு நம்பர்ஸ் வர மாதிரி தான் கணிப்பில் எடுத்திருக்கேன். ஆனால் 8 நம்பர் கொஞ்சம் வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா. மெயினாக வந்து எனக்கு தெரிஞ்சு 3 நம்பர் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது. வந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. பார்த்தீங்கன்னா ஏபிசிஐசி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம். இதில் 32 23 38 83 இந்த 4 நம்பர்ஸ் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக கொஞ்சம் பாருங்கள். உங்கள் கணிப்பில் ஒத்து வந்துச்சுன்னா எடுத்துங்க. அந்த முதல்ல இருக்க 4 நம்பர்ஸ் ஓகேவா. முதல் 4 நம்பர்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட்டாக எடுத்துங்க. அப்படி இல்லைன்னா 12 21 18 81 உங்கள் கணக்கில் 1 நம்பர் வந்துச்சுன்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறக்காமல் கொஞ்சம் லைக் பண்ணி வச்சுங்க. மறக்காமல் கமெண்ட்டை போடுங்க. கமெண்ட்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு இது ப்ராப்பர்ட்டி ஓகேவா. ஏன்னா மற்றவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கோசம் நான் சொல்கிறது. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வின்னிங்ஸ் வந்து கொடுத்துருவோம். கூடிய சீக்கிரம் ஒரு அருமையான வின்னிங்ஸ் நம்ம கொடுத்துருவோம். அதுக்காக தான் நான் ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் டெய்லியும் பாருங்கள். கொஞ்சம் அவசரப்படாதீங்க ஓகேவா. ஓகே மக்களை, மீண்டும் நாளைக்கான சிறப்பான கசிங்களை பார்ப்போம்.